ஸோ இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு விஜய் ஆண்டனி. இவர் இந்த படத்தை பத்தியும் தன்னுடைய கதாபாத்திரத்தை பத்தியும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துடலாம். எப்படி இருக்கீங்க விஜய்? சூப்பராக இருக்கேன் சைலஜா, நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து உங்களுடைய 4வது படம் நடிகரா இல்லையா? ஃபர்ஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள். இந்தியா பாகிஸ்தானுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்திருந்தது. ஸோ இந்த படம் அடுத்த படம் அப்படின்னு வரும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள். எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் ஜென்ரலாக வந்து கேர்ஃபுல்லாகவே இருக்கிறதில்ல லைஃப்பில் எந்த விஷயத்துலையுமே. இன்ஃபேக்ட் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க, ஒரு 100 ரூபா கொடுத்து படம் பார்க்க போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போவீங்க. நாமளாக படம் பார்க்க போவீங்க, அவ்வளோதான். அது மாதிரி நான் கதை கேட்க உட்காரும்போது ஒவ்வொரு படத்தையும் நான் வந்து படம் பார்க்குற மாதிரி தான் நான் கதை கேட்பேன். சில படம் நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்து முடிச்சுட்டு நல்லா இல்லை அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறீங்க. அந்த மாதிரி சில கதைகள் கேட்கும்போது ஈஸியாக நல்லா இல்லைன்னு சொல்லிடுறேன். பிடிச்ச கதையை நான் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இது மத்தியில் வந்து பெரிய நான் நிறைய படங்கள் உலக படங்களை பார்த்து அனுபவம் பண்ணிட்டு இப்படி ஃபில்டர் பண்ணுறேன், கதை கேட்குறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு கதையை கேட்குறேன், முழுசாக கேட்குறேன், கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிடுறேன். ஸோ எல்லாருமே வந்து ஹீரோயிசமாக வந்து டைட்டில் வைக்க வந்து எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதில் வந்து பிச்சைக்காரன் அப்படின்னு டைட்டில். ஸோ டைட்டில் ரோல் ஆப்வியஸாக நீங்கள் தானே? ஆமாம், கண்டிப்பாக நான் தான் பிச்சைக்காரன். ஓகே. எப்படி நல்லா வளர்ந்துட்டு வர இந்த நேரத்தில் ஹீரோவாக இந்த மாதிரி வந்து பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு டைட்டில் எடுத்திருக்கீங்களே, எப்படி? தெரில, எனக்கு யோசனையாக இருக்குது. எனக்கு என்னமோ தெரில, இது நான் பிச்சைக்காரன் அப்படின்னு பேசும்போது ரொம்ப சந்தோஷம் வருது. பிச்சைக்காரன் நடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னன்னு தெரில. நீங்கள் வேணால் படத்தை பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். ஏன்னா படத்தில் உங்கள் ரோல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். படத்தில் வந்து நான் பிச்சைக்காரன் ஆக்ட் பண்ணுறேன், அதுதான் என்னோடய ரோல். அதே தாண்டி வேறு அதாவது ஒரு கனமான ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல? ஆமாம் ஆமாம், பெரிய பணக்காரன் பிச்சைக்காரனாக ஆகிறேன். ஏன் ஆகிறேன் அப்படின்ற காரணம் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ சசி சார் வந்து எப்பவுமே வந்து லவ் ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப நல்லா சொல்லுவார். ஸோ அது இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? எனக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரியல, எல்லா டேரக்டர்ஸுமே நான் ரொம்ப லவ்னா கொஞ்சம் தள்ளியே வச்சிடுறாங்க. நான் படம் பண்ணும்போது லவ் கிடையாது, சலீமில் பாதியில் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போயிடும், அப்புறம் இந்தியா பாகிஸ்தான்லேயும் சண்டையாக இருக்கும், கடைசியில் சேரும் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஐ திங்க் போக போக இன்னும் பயங்கர கெமிஸ்ட்ரியோட லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் லவ் இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஆக்சுவலாக உங்கள் படத்தில் எப்போவுமே சாங்ஸ் வந்து எப்போவுமே நல்லா ஹிட் ஆகும். இந்த படத்தில் சாங்ஸ் பற்றி சொல்லுங்களேன். இந்த படத்தில் வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அம்மா பாட்டு ஒன்று இருக்குது, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிருமான்னு. கண்டிப்பாக அந்த பாட்டை யார் கேட்டாலுமே மனம் உருக வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தில் முக்கியமான பாட்டு, இந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்ச பாட்டு அந்த பாட்டு. ப்ளஸ் வந்து இந்த படத்தில் மெலடி, இந்த பதைக்கு பிச்சைக்காரங்களை பற்றின ஒரு பாட்டு இந்த படத்தில் இருக்குது. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே இந்த படத்துக்கு தேவையான பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். குத்துப்பாட்டு மக்காயலா மாதிரி மஸ்காரா மாதிரின்னு தனியாக கிடையாது, ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற பாட்டு நிறைய இருக்குது இந்த படத்தில். ஸோ மொத்தத்தில் படத்துலேருந்து வந்து என்ன எதிர்பார்க்கலாம் ரசிகர்கள்? பிச்சைக்காரன் அப்படின்னாலே வந்து வித்தியாசமான டைட்டில். சரி, ஏதோ படத்தில் இருக்குது அப்படின்னு நம்பி வருவாங்க. என்ன எதிர்பார்க்கலாம் இந்த படத்துலேருந்து விஜய்? ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல படம், திருப்தி. நல்ல படம்னா உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி ரொம்ப இழுத்து அந்த மாதிரிலாம் இல்லை. கமர்ஷியல் படம், இது பக்கா கமர்ஷியல் படம், அதில் எந்த மாற்றமே கிடையாது. எல்லா மக்களும் ஃபேமிலியோடு சேர்ந்து அம்மா புள்ள பாட்டி தாத்தா அப்படின்னு எல்லாருமே ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற சந்தோஷத்தோட ஒரு படம் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் பிச்சைக்காரனுக்கு வாங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.